எல்லாமே ஸ்க்ரீன் பிளேவா வித்தியாசமா இருந்தது. ரெகுலரா ஒரு படத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் பாக்குறேன். அது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவர் ஸ்டேஜ் பண்ண விதமே எனக்கு பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து இது ரொம்ப சட்டிலா ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து இது இப்படி ஒன்று கிரேசியா ஒன்று போனீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அதை அட்ராக்ட் பண்ணும், என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஒரு மீட்டராகவே ஓவராலா அந்த ஆர்க்காவே ரொம்ப கரெக்டா இருந்தது. சாங் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், தனித்தனியா எல்லா சாங்ஸா இருக்கட்டும், அந்த ஏடி சாங்கோட அந்த கோல்டன் ஸ்பேரோ மிக்ஸ் பண்ண ஏரியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஜிவி அண்ணா மிரட்டிட்டாரு. இல்ல லேகா எனக்கு எங்கேயுமே இல்ல. படம் ஸ்டார்ட் ஆச்சு இல்ல, அப்ப மட்டும் அவங்க எல்லாருமே கொஞ்சம் இங்கிலீஷ் நிறைய பேசும்போது நம்ம வீட்டுல அப்படி பேச மாட்டாங்க. அதனால அது கொஞ்சம் வியர்டா இருந்தது. அண்ட் கொஞ்சம் தூரம் அது போனதுக்கு அப்புறமா அதுவுமே பழகிடுச்சு. அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கண்டென்ட் நமக்கு எமோஷனலா கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாவே கனெக்ட் ஆகியே தான் இருந்தது கடைசி வரைக்கும். அவர் நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த ஏடி சாங்ல கூட ஒரு காத்தடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தது. அதுல அவர் இந்த ரிவர்ஸ்ல காத்தடிக்கிற மாதிரி ஓடினது, அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்ல அவர் அழுதது, அண்ட் ஃபன்னியான அது தூங்கி எழுந்துட்டு டக்குன்னு டான்ஸ் ஆனது, அப்படி நிறைய இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவரு அது பிரேமலுவோட ஆக்டர் அவரு தானே சொல்றீங்க, அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் இதுக்கு முன்னாடியே அந்த பிரேமலுவிலேயே இப்படி ஒரு ஃபன்னான கேரக்டர் பண்ணியிருந்தாரு, இதுலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு சில பேரால தான் அந்த ஹீரோ காமெடி எல்லா கேரக்டரும் பண்ண முடியல. அவர் அந்த மாதிரியான ஒரு ஆக்டரா பாக்குறாரு. லியோல அவர் ஒரு மாசான ஒரு ஹீரோக்கு ஒரு பையனா இருந்தாரு. இதுல அப்படியே கட் பண்ணா ரொம்ப ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எப்படி தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருந்ததோ அதோ மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு ஒன்றுமே தெரியுது. படத்தில் ஆக்டிங் எல்லாம் பிடிச்சிருக்கு. தென் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, குட். ஓவரால் குட் சார், ரொம்ப நல்லா இருக்கு படம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி நடிக்கிற மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காருங்க. எக்ஸலண்ட் காமெடி. ஹீரோட ஃப்ரெண்டு நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. டோட்டலாகவே எல்லா மிக்ஸும் எல்லாமே இருக்கு. யூத் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆமா, போர் எதுவும் அடிக்கல. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு? கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்ல அன்எக்ஸ்பெக்டடா முடிஞ்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. பவிஸ் ஹீரோ இருக்காருல்ல, அவரோட நடிப்பு எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்டும் நல்லா பண்ணிருக்காங்க. படம் போர் அடிக்காம இருந்துச்சா? இல்ல, போர் அடிக்கிற மாதிரி தெரியல. படத்துல பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃபன் ஃபில்டா படம் போன மாதிரி இருந்தது. எமோஷன்ஸ், அவங்க லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது.